போன வீடியோவில் மேலே வரைய போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ மேலே வரைய போட்டாச்சு. மேலே வரைய இந்த மல்லிகை மொட்டு தான் வரும். மேலே ஒரு சுற்று மட்டும் பாக்ஸ் நாட்டு போட்டுக்கிறணும். மேலே வந்து ஒரு சுற்று பாக்ஸ் நாட்டு போடணும். ஃபஸ்ட் இந்த நாட்டிலேருந்து ஒரு வயர், இந்த நாட்டிலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கணும். ஒரு சுற்று சுற்றிட்டு இது மேலே ஏற்றி விட்டு இந்த ஒயிட்டை இந்த கேப்பில் விட்டுறணும். மேலே லாஸ்ட் லைன் வருஷம் மட்டும் பாக்ஸ் நாட்டு போடணும். இப்போ போட்டாச்சு. இதெல்லாம் நான் சுற்றி போட்டேன். இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் நாட்டு போட்டோம்ல, அது மட்டும் இப்படி உள்பக்கமாக மடக்கணும். இப்படி மடக்கிட்டு இந்த வயர் வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். இதை இப்படி மடக்கி விட்டுறணும். மடக்கி விட்டு நேராக கோர்க்கக்கூடாது. இப்படி கிராஸாக தான் கோர்க்கணும். இந்த நான் கோர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள், கிராஸாக தான் கோர்க்கணும். இதே மாதிரி கிராஸாக கோர்க்கணும். இந்த பாக்ஸ் நாட்டை வந்து இப்படி மடக்கி விட்டுக்கிறணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. இதை சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பெரட்டி போட்டு புறத்தையும் சொரியாச்சு. அந்த மீதம் இருந்த வயர்லாம் சொரியாச்சு. அது இருக்கிற அளவு நேராக சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாக பாருங்கள், இதுவரை சொருகியிருக்கேன். இதே மாதிரி சொருகிக்கிறணும். அடுத்து இதை பெரட்டி போட்டுடலாம். இப்போ பெரட்டி போட்டாச்சு. இப்போ இந்த கூடைக்கு வந்து முறுக்கு கைப்பிடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 5 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கோங்க. 5 அடியில் 2 வயரு. ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட்டாக இருந்தாலும், எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. 1 2 3 4 5 6 இப்போ இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டு இது சரிசமமாக பார்த்துக்கோங்க, வச்சுக்கணும். இப்போ இந்த ரெட் வயரை வந்து இது வந்து ரோல் வயர், ரன்னிங் வயர் வச்சுருந்தோம்ல அந்த வயர் இது. இதை வந்து இந்த கேப்பில் விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வயர் வந்து நல்லா இந்த கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த ரன்னிங் வயர் இது இப்படி ஒரு சுற்றி சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த கேப்பில் வந்து இந்த வயரை எடுத்து விட்டுறணும். இப்போ 5 அடி கட் பண்ணோம்ல அந்த வயர் இது எடுத்துட்டு இதை நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ
இப்படி மடிக்கணும். இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் இப்படி மடித்து இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த கேப்பில் இழுத்துடணும். 2 அடுத்து இந்த இடது பக்கம் இந்த 2 ஒயரை வந்து இப்படி கையில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோன்னு பிடிச்சிட்டு இந்த கேப்பில் இந்த ஒயரை இழுத்துடணும். 2 கையிலையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கணும். இப்போ இப்படி ஒரு சுற்றி இந்த கேப்பில் வந்து இந்த ஒயரை இழுத்துக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ இடது பக்கம் இப்படி ஒரு பாருங்கள், இதே மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த கேப்பில் இந்த ஒயரை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு இப்போ வலது பக்கம் வந்து இப்படி சுற்றணும். இந்த பள்ளமாக இருக்குல்ல, இது வந்து அடிப்பக்கம் தான் போகணும். இப்படி மாற்றி போட்டோம்னு சொன்னால் கைப்பிடி வந்து சரியாக வராது. இப்போ இப்படி ஒரு சுற்றுனா இந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த பக்கம் வரணும். இப்போ அடுத்து வலது பக்கம் வரும்போது இந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த பக்கம் வரணும், மாற்றி மாற்றி வரும். அடுத்து இடது பக்கம் இப்போ போட்டால் இதே மாதிரி தான் வரும். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுறணும். இப்போ மேலே வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் கைப்பிடி போட்டாச்சு. 1.5 அடியில் கைப்பிடி போட்டிருக்கோம். பின் பக்கம் பார்த்தா இதே மாதிரி வரும். உள்ளே இருக்கிற ஒயரு வெளியே தெரியாது. இப்போ இந்த சைடு வந்து 1 2 3 4 5 6 மாட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 1 2 3 4 5 6 இந்த இடத்துல மாட்டணும். ஒன்று 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த இடத்துல மாட்டணும் கைப்பிடியை ஒயரை. இப்போ உள்ள இதில் வயர் விட்டுருக்கோம்ல, அந்த வயரை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டு பார்க்கலாம் கைப்பிடியை. அவர் மேலே தூக்கிட்டு பைசனைங்க சிம்புக்கு. கீழே வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம்.
இதெல்லாம் பாக்ஸ் நட் போட்டிருக்கோம். அடுத்து மல்லிகைப்பூ மொட்டு போட்டிருக்கோம். இப்போ கைப்பிடி போட்டு கைப்பிடியோட அந்த வயரையும் உள்பக்கம் சொருகி விட்டாச்சு. இது இந்த பை பின்னுறதுக்கு 2 ரோல் வயர் ஆச்சு. இது பின்னுறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.